வந்ததுக்கு பிரயோஜனமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி சில பேர் கேட்டாங்க, இவர் தான் இயேசுவான்னு கேட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இயேசு தெரியல, இல்லை இயேசு தெரியாமல் இருக்கீங்க. ஆனால் கவனிங்களேன், இப்போ நம்ம பார்த்தது கொஞ்சம் தான் பார்த்துருக்குறோம். பைபிளில் நிறையா ஆண்டவரை பற்றி போட்டிருக்குது. அதனுடைய சுருக்கம்தான் இந்த திரைப்படத்தில் பார்க்குறீங்க. இந்த படம் பொதுவாக அவருடைய அந்த இரவு இயேசுவை கைது பண்ணுறாங்க. அவர் சிலுவையில் மாதிரி அடிக்கிறதுக்கு நாளைக்கு அடிக்கிறாங்கன்னா, இன்றைக்கு இரவு ஒரு 11 மணி வாக்கில் நைட்டில் அவர் கைது பண்ணி மறுநாள் அவர் நைட்டு அடிச்சிருக்காங்க, காலையில் அடிச்சிருக்காங்க. அப்புறம் மதிய நேரத்தில் தான் அந்த அந்த ஜாட்டியால் அடித்த காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காட்சிகள் எல்லாம் நீங்கள் மதிய நேரத்தில் நடந்தது. அதன் பிறகு மதியத்திற்கு மேலே தான் அவர் சிலுவையில் அறையிறாங்க. ஏறக்குறைய 6 மணி நேரம் அவர் சிலுவையில் அவர் தொங்கினாருன்னு சொல்லிட்டு வேதம் அழகாக சொல்லுது. ஏன் இவ்வளோ பாடுகள்? நீங்கள் சில பேர் என்ன கேட்பாங்க, ஏன் இவரை இயேசுவை அடித்தாங்க, ஏன் இயேசு இவ்வளோ வேதனைப்படுத்துகிறாங்க, ஏன் இவ்வளோ? கவனிங்க, அந்த நாட்கள் தம்பி பேசாதீங்க, தம்பி கவனிங்க. அந்த நாட்களில் ரோமர்கள் உலகத்தை ஆட்சி செய்த ஒரு காலகட்டம். அந்த இஸ்ரேல் தேசத்தையும் ரோமர்கள் தான் ஆட்சி செய்தாங்க. அந்த ரோமர்களுடைய ரொம்ப கொடூரமான தண்டனை என்ன தெரியுங்களா? இந்த சிலுவையில் அடிக்கிறது தான். வெறும் 3 ஆணியில் ஒட்டுமொத்த உடம்பும் அப்படியே தொங்கும். தலையில் இயேசுக்கு ஆணிகள் அடிக்கப்பட்ட மாத்திரம் இல்லை, தலையில் முள்ளாலான ஒரு முடியை பின்னி தலையில் வச்சு கோலால் அடிக்கிறாங்க. தலையிலிருந்து ரத்தமெல்லாம் வழியுது. ஒரு முள் அவர் கண்ணை சிதைச்சிருச்சு, கண்ணு வழியாக வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. உடம்புல 39 கசை அடிகள், வாரினால் ஜாட்டையினால் 39 அடிகள் அடிக்கிறாங்க. அவர் உடம்பு ஒவ்வொரு அடியும் முள்ளுகளை கட்டின அந்த ஜாட்டையினால் ஒரு அடி அடித்தாங்கன்னா அப்படி கொத்து சதை அப்படியே பிச்சுட்டு வந்துடும். பைபிளில் போட்டிருக்க இயேசுடைய சரீரம் உழப்பட்ட ஒரு நிலத்தை போல இருந்தாங்க. ஒரு நிலத்தை எப்படி பழமாக உழுத பழமாக இருக்குமோ அதே போலத்தான் இயேசுடைய உடம்பும் உழப்பட்ட ஒரு நிலத்தை போல இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த பாடுகள்? வேதம் சொல்லுது, ஏசாயா 53வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், மெய்யாகவே இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டார், நம்முடைய மீறுதலுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மேல் வந்தது. இயேசு என்ன குற்றம் பண்ணாருங்க? என்ன பாவம் பண்ணார்? என்ன கொலை பண்ணாரா? திருடினாரா? ஏமாத்தினாரா? இல்லை பாவமான அசுத்தமான காரியங்களை செய்தாரா? குடித்து வெறித்தாரா? இல்லை. இயேசு வாழ்க்கையில் அவர் ஒரு நாள் அவர் கேட்கிறார், என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். ஒரு மனிதனும் இயேசு மேல் குற்றம் சாட்ட முடியல அவர் கேட்கும் போது. ஆனால் கடைசி நேரத்தில் அவர் அவ்வளோ குற்றச்சாட்டுகளை அவர் மேலே வைத்தாங்க. அவ்வளோ குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் ஒன்று கூட எதிர்த்து பேசலை. ஏன்னா அவர் மேலே சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய் தான். ஆனால் அவர் அடி வாங்கினது ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் பார்க்கிறோம் 3-4 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக அவர் மரித்தார். வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். எழுந்து அநேகருக்கு 500க்கும் அதிகமான மக்களுக்கு அவர் தரிசனமானார். கவனிங்களேன், இப்போ தலைவலி வருது, தலைவலி வந்தால் உடனே போயிட்டு ஒரு அனாசின் மாத்திரை வாங்கி போடுவீங்க. ஜுரம் வருது, போய் நீங்கள் ஒரு பேரஸ்டமல் மாத்திரை வாங்கி போடுவீங்க, இல்லை தைலத்தையாவது எடுத்து தடவீங்க. கவனிங்கம்மா, நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பாவம் என்கிற பிரச்சனை, வியாதி என்கிற பிரச்சனை, தரித்திரம் வறுமை என்கிற பிரச்சனை, இன்னும் குடிக்கிறதான பிரச்சனை, இன்னும் மன சாபங்கள், மந்திர கட்டுக்கள், பிள்ளை சூனிய கட்டுக்கள், பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு வராதபடி இருக்கிற சூழ்நிலை, குடும்பத்துக்குள்ள குழந்தை இல்லாதபடி இருக்கிறது, திருமணமாகாதபடி இருக்கிறது, வருமானம் வராமல் இருக்கிறது, தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மருந்து. நீங்கள் மெடிக்கல் போக வேண்டாங்க. இந்த இயேசுவின் சிலுவை பாடுகளில் எல்லா வியாதிக்கும் மருந்து உண்டு, எல்லா பிரச்சனைக்கும் மருந்து உண்டு, எல்லா விதமான குடும்ப பிரச்சனைகளுக்கும் இயேசுவின் சிலுவை பாடுகளில் மருந்து உண்டு. அவர் சும்மா அடி வாங்கலைங்க, நம்மளை குணமாக்கும்படி அவருடைய காயப்பட்ட தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசுவின் ரத்தம் ஒரு மனிதனுடைய பாவத்தின் பிடியிலிருந்து அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுக்குது. சாபம் ஒரு முள்முளியை அவர் தலையில சுமந்தார். சிலுவை மரத்தில் கட்டி அவர் அடித்தாங்க. ஏன் தெரியுமா? ஒரு மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவனாம். இயேசு கிறிஸ்து சபிக்கப்பட்டவராய் சிலுவையில் தொங்கினார். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய சாபங்களுக்காக இயேசு சாபமானார். இன்னைக்கு கூட ஒரு சாயந்தரம் ஒரு பாப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் ஒரு மாதம் தான் அந்த பொண்ணு அந்த கணவனோடு வாழ்ந்தது.
இன்னைக்கு அந்த பிள்ளை வாழ்க்கை தொலைச்சிட்டு உட்காந்துருக்குது. அடுத்த கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டுது. இப்போ நான் இங்கே வரதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் நான் ஜோபிச்சுட்டு வந்தேன். அது பாப்பா பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குது. என்னங்க காரணம்? நான் கேட்டேன், நீங்கள் ஏதாவது பாவம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை அவங்க நல்ல மனிதர்கள், அவங்க அப்பா அம்மா நல்ல மனுஷங்க, அவங்க பாவம் அல்ல. எது தெரியுமா பாவம்? எதனால இந்த பொண்ணு வாழ்க்கை இப்படி பாதிக்கப்பட்டது தெரியுமா? அவங்க முன்னோர்கள், அவங்க முற்பிதாக்கள், அவங்க தாத்தா பாட்டன் பூட்டன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க செய்த பாவம் 3, 4 அது மாத்திரமல்ல 10 தலைமுறை வரைக்கும் குடும்பங்களை பாதிக்கிறது. இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறேன்னா அதுக்கு என் அப்பா ஒரு காரணம், என் தாத்தா ஒரு காரணம், என் பாட்டன் ஒரு காரணம், என்னுடைய முப்பாட்டம் ஒரு காரணம். அதிலிருந்து யாருடைய நான் பாவம் பண்ணல, ஆனால் என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில் விடுதலை இல்லை. எது என்னை விடுதலையாக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நமக்கு விடுதலை உண்டு. இயேசு முள்முடியை சுமந்தார், அதனால் நமக்கு சாபத்தின் பிடியிலிருந்து விடுதலை உண்டு. நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு, எல்லா தலைமுறை சாபங்களுக்கும் நம்மை நீங்களாக்குகிறவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கவனிங்க, தலைவலி வந்து எப்படி மாத்திரை போடுறீங்களோ அது போலம்மா உங்களுக்கு வியாதி வந்தா, பிரச்சனை வந்தா, வேதனை வந்தா, துன்பம் வந்தா, பாடு வந்தா, பண கஷ்டம் வந்தா, பிள்ளைங்களுக்கு படிப்பு வரலன்னு இருந்தா, இல்லை பிள்ளைகளுக்கு வியாதி வந்தா, நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்க, அந்த சிலுவை காட்சியை நோக்கி பாருங்க. அந்த இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்களாம், அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்களாம். நீங்க ஞாபகம் வச்சுங்க, உங்க மருந்து மாத்திரை எப்படியோ அதே போலத்தான் இயேசு சிலுவையின் பாடுகள் நம்ம வாழ்வில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள் இருந்து விடுதலை தரும். பேசிக்கொண்டிருக்கிற நான் குடித்துட்டு ரோட்ல விழுந்து கிடந்தவன், கல்லூரி படிக்கிற நாட்கள்ல ஃப்ரெண்ட்ஸோட கூட சேர்ந்து குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்தவமா. இயேசு என் அப்பா இருக்கும்போது நான் கெட்டவனா இருந்தேன், எங்க அம்மா இருக்கும்போது நான் கெட்டவனாய்த்தான் இருந்தேன். இயேசு என் வாழ்க்கையில் வந்தபோது என் பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு இயேசு விடுதலை கொடுத்தான். பாவ அடிமைத்தனத்திலிருந்து இயேசு விடுதலை கொடுத்தார். குடிக்கிற பழக்கத்திலிருந்து இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார். அது மாத்திரம் எங்க அக்காவுக்கு 14 வருட குழந்தை இல்லாம இருந்தேன். 14 வருட குழந்தை இல்லை, சொந்த தாய் மாமாக்கு கட்டி கொடுத்தோம். 14 வருஷம் குழந்தை, மருந்து மாத்திரை மந்திரம் மை எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டார். பக்தன் மாதிரி ஆயிட்டார். ஆனா கடைசியா நான் எனக்கு குழந்தை பெத்துக்கு நீ லாக்கி இல்லை, குழந்தை பெத்து தர மாட்டேன், நீ போ, நான் வேற கல்யாணம் பண்ண போறேன்னாரு. எங்க அக்கா வந்துருச்சு, 1.5 மாதம் எங்க வீட்டுல தங்குது. அந்த நேரத்துல போ, எங்க அக்கா அம்முன்னு பேரு, போ நீ போ, கூப்பிட வந்தாங்க. ஆனா வீட்டுக்காரர் வரல, கூப்பிட வந்தாங்க, போமா போ நீ போய் வாழ போன்னு சொன்னா போக மாட்டேன்ருச்சு. வீட்டுக்காரர் வந்தா தான் போவன்னுச்சு. ஆனா கவனி அவரு வரல.